ஸோ மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜியை பற்றி பேசுறதுக்காக நம்மளோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க ஹம்னா ஹுசைன். இவங்க வந்து மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி பிஎஸ்சி ஹானர்ஸ் அண்டர் கிராஜுவேட், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. ஹம்னா, ஸோ யூ கேன் ஸ்டார்ட். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் ஹம்னா ஹுசைன், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி அண்டர் கிராஜுவேட், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ. ஸோ இன்றைக்கு அவங்களோட இந்த மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜின்ற என்ன மாதிரியானது, அது ஹெல்த் கேர் செக்டர்ல என்ன மாதிரி ஒரு ரோல் பிளே பண்றன்ற விஷயங்களை பத்தி நிறைய பேச கிடைச்சதுக்கு இன்னைக்கு சந்தோஷம். அண்ட் ஏ லெவல் சிட் பண்ணி எல்லாரும் எவ்வளோ பேருக்கு மத்தியில நீங்க யூனிவர்சிட்டி குவாலிஃபைட் ஆகி ஆகிறன்றது ஒரு பிக் டாஸ்க். ஸோ அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு வரதுன்றது ஒரு பிக் அப்ளாஸ் ஃபார் யூ ஆல். ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களோட கோர்ஸை பற்றி பார்ப்போம். வாட் இஸ் மெடிக்கல் இமேஜிங்? மெடிக்கல் இமேஜிங்ன்றது என்னன்றது ஐடியா உங்களுக்கு தெரியும். இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ், டிபார்ட்மெண்ட் ஆஃப் நியூக்ளியர் சயின்ஸ் இது வந்து ஆஃபர் பண்ணப்படுற கோர்ஸ். இது நியூவா ஸ்டார்ட் பண்ணப்பட்ட கோர்ஸ் தான். 2023-2024 பெட்ச் தான் ஃபர்ஸ்ட் பெட்ச் ஆகிக்குது. ஸோ இங்க வாட் இஸ் மெடிக்கல் இமேஜிங் என்று சொன்னா, இது வந்துட்டு மெடிக்கல் பர்பஸுக்காக வேண்டி மெடிசினும் டெக்னாலஜியும் ரெண்டும் ஒன்று மீட் ஆகிற இடம் தான் இந்த இடம். ஸோ மெடிக்கல் பர்பஸுக்காக வேண்டி ஹியூமன் பாடியில உள்ளிக்கிற பார்ட்ஸ், அது போல ஹியூமன் பாடிக்குள்ள என்ன நோய்கள் இருக்கிறன்றதை கண்டறியறதுக்கு, சர்ஜரிக்கு பிறகு போஸ்ட் சர்ஜரி அசஸ்மெண்ட்ஸ் என்ன மாதிரி செய்யணும், அதுக்கு எப்படி சிகிச்சை அளிக்கிறன்ற பேட்டர்ன்ஸ் அதுகளை அறிஞ்சு கொள்றதுக்காக நாங்க எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், அதே போல எம்ஆர்ஐ ஸ்கேன், அடுத்தது வந்துட்டு சொனோகிராஃபி லைக் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங், அண்ட் ஸ்பெஷலி இப்போ மாடர்னா போயிட்டு கொண்டிருக்கிற நியூக்ளியர் மெடிசின், அடுத்த பெட் ஸ்கேன், அடுத்த மெமோகிராஃபி. அண்ட் ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் பிரெஸ்ட் கேன்சர்ன்றது இப்போ அவ்வளோ ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பீப்புளுக்கு காணப்பட்டு. ஸோ அப்போ மெமோகிராஃபி, அந்த பிரெஸ்ட் கேன்சர் ஸ்கேனிங் அண்ட் ஃப்ளோரோஸ்கோபி இது மாதிரியான விஷயங்களை பத்தி இதுகளை வச்சு நாங்க ஹியூமன் பாடி இதை ஆராய்ச்சி சிகிச்சை அளிச்சுறதுக்கு என்ன மாதிரின்ற படிச்சுறது தான் இந்த மெடிக்கல் இமேஜிங். ஸோ இப்போ நான் இதை சொன்னதெல்லாம் வச்சு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்திக்கலும். அப்ப நீங்க பேசுறது ரேடியோகிராஃபியா, பெராதனியா யூனிவர்சிட்டியால பண்ற ரேடியோகிராஃபி கோர்ஸும் சேமா? எஸ், சேம் தான். இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரு 95% சேம் ஆன கோர்ஸ். ஸோ இந்த கோர்ஸ் எங்கெங்கிக்கிறேன்னா மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, அடுத்தது வந்து கேடியு கொத்தல்லாவ டிஃபென்ஸ் யூனிவர்சிட்டியில ரேடியோகிராஃபின்ற பேர்லையும், அண்ட் பெராதனியா யூனிவர்சிட்டியில ரேடியோகிராஃபின்ற பேர்லையும் இது காணப்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ இப்ப இதுக்கு முந்தி என்னன்னு சொன்னா ஸ்கூல் ரேடியோகிராஃபி ஸ்கூல்னு சொல்லி ஒன்று காணப்பட்டுச்சு, HND மூலமா வாரது. ஸோ இப்போ இதை யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போல மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு பிறகு கவர்மெண்டால அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இனிமே அந்த HNDயால வர ஸ்கூல் ஆஃப் ரேடியோகிராஃபி இல்லை. ஸோ மெயினா இது 3 யூனிவர்சிட்டிலேருந்து தான் இங்க போகுது. ஸோ அப்ப பெரா ரேடியோகிராஃபிக்கும் இங்கேக்கும் என்ன டிஃபரன்சஸ்ன்னா, ரெண்டும் கிட்டத்தட்ட சேம், 95% சேம். பட் ஒரு 5% இங்க என்னன்னு, இது நியூவா ஸ்டார்ட் பண்ண கோர்ஸ், நியூ மாடர்ன் டெக்னாலஜி, நியூவா வேர்ல்ட்ல என்னென்ன டெக்னாலஜி மாறிக்கொண்டு போகுது அதுக்கேற்ப அதோட பேசிஸ் பண்ணி நாங்க படிக்க போறதுதான் இங்க டிஃப்ரெண்ட். சரியா? இப்பைக்கு என்னென்ன டெக்னாலஜி வளர்ந்து கொண்டு போகுது அதோட நாங்க லிங்க் ஆகி படிப்போம். மெயினா எக்ஸ்ரேன்றதை விட சிடி, எம்ஆர்ஐ, பெட் ஸ்கேன், ஃப்ளோரோஸ்கோபி, மெமோகிராஃபி இதுல எல்லாம் நீங்க டீப்பா படிச்சு கொண்டு போவீங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் இதெல்லாம் டீப்பா படிச்சு கொண்டு போவீங்க. அதே போல உங்களுக்கு இங்க வந்து ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த கோர்ஸ்ல என்னன்னா, இந்த டெக்னாலஜியோட லிங்க் ஆகிறன்றது ஒரு பிக் டாஸ்க். அப்ப நீங்க கேட்கலாம் ரேடியோகிராஃபர்ன்றது யாரு, மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட்ன்றது யாரு? அவங்க எல்லாரும் சேம் தான். ரேடியோகிராஃபர், மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட், அடுத்த ரேடியோகிராஃபர் பிராக்டிஷனர், இவங்க எல்லாருமே வந்துட்டு சேம் ஆள் தான், சேம் ப்ரொஃபஷனை தான் செய்ய போறாங்க. நேம் வந்து டிஃப்ரெண்ட் ஆகி இப்ப யூகேவை பொறுத்த மட்டும் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட் அல்லாட்டி ரேடியோகிராஃபர் பிராக்டிஷனர்ன்றது வந்துட்டு
மெயினா யூஸ் பண்ணப்படுறாங்க அந்த ப்ரொஃபஷனலா அப்படி கூப்பிடுறேன். பட் நார்மலா எல்லாரும் ஒரு ப்ரொஃபஷனை தான் செய்ய போறேன். நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா அந்த எம்ஆர்ஐ, சிடி மெஷின், மெமோகிராஃபிகளோட இன்னும் டீப்பா படிச்சுக்கொண்டு போவீங்க. இதுக்கு அடுத்த விஷயம் சொல்ல போறேன்னு சொன்னா இசட்ஸ்கோ. நார்மலா இசட்ஸ்கோ வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் பெட்ஜ் எடுக்கக்குள்ளேயே 1.5, 1.4 இது மாதிரி, கொழும்பெல்லாம் 1.5, 1.6 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் எடுத்தாங்க ஃபர்ஸ்ட் பெட்ஜுக்கு. இப்ப அதுக்கு அடுத்த பெட்ஜ் வந்திக்கு. ஸோ அவங்களுக்கும் கிட்டத்தட்ட அதை விட கொஞ்சம் கூடின இசட் ஸ்கோர் ஈக்கி அப்படித்தான் இருக்குது. இப்ப இது போக 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 டிமாண்ட் ஆகிக்கொண்டு போகும். இசட் ஸ்கோர் கூடிக்கொண்டு தான் போக போற. ஏன்னா இது ரேடியேஷன் ஈக்குறன்னு நிறைய பேர் போடுறதில்ல. அப்ப இப்பவும் டிமாண்டா ஈக்க போற கோர்ஸ் தான் இந்த கோர்ஸ். அப்ப இது ஒரு டிரெக்ட் இன்டேக் கோர்ஸ். பயாலஜிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல இருந்து பயோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் செஞ்சு அதுல கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், பயாலஜி எடுத்திக்கணும். நீங்க டிரெக்டா எடுப்பாங்க, எப்டிடியூட் எதுவும் இல்லை. உங்களோட இசட் ஸ்கோர் கேட்பாங்க. அப்ப லோ இசட் ஸ்கோர் அப்ளை பண்ணல வேண்டாம், இல்ல அது வந்துட்டு மாறும். ஒவ்வொரு இயரும் அது இசட் ஸ்கோர் வந்து மாறும். நீங்க போன இயர் இசட் ஸ்கோரை வச்சு இந்த இயரை ஜட்ஜ் பண்ணலாம். பட் உங்களுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு விருப்பம் இருந்தேன்னு சொன்னா நீங்க அப்ளை பண்ணிக்கொண்டு போகலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் விருப்பக்குரிய முறையில அப்ளை பண்ணிக்கொண்டு போகலாம். ஸோ அடுத்தது இப்போ ஒரு ரேடியோகிராஃபரா நீங்க அல்லது ஒரு மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்டா எப்படி மாற போற, ஒரு ஸ்ரீலங்கால எப்படி ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னா, எப்படி உருவாக போறேன்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்க வந்துட்டு இந்த கோர்ஸ் 4 years டிகிரி ப்ரோக்ராம், அதே போல ஸ்பெஷல் டிகிரி, ஹானர்ஸ் டிகிரி ப்ரோக்ராம். அப்ப நீங்க இதை 4 yearsம் செய்யணும். 4th year உங்களுக்கு ரிசர்ச் ஈக்கியம். ஸோ 4th yearம் செஞ்சுக்கொண்டு போக போல வந்துட்டு முடிய நீங்க இந்த கோர்ஸை வந்து சிலோன் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில், இது வந்து ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, நீங்க இதுல பதியணும். இதுல உங்களுக்கு சர்டிபிகேட் ஒன்று தருவாங்க. ஸோ இந்த சர்டிபிகேட்டை வச்சு நீங்க கிளினிக்கல் உங்களோட நீங்க எப்படி எப்படி பெர்ஃபார்ம் பண்றது இதெல்லாம் வச்சு அந்த சர்டிபிகேட் ஆஃபர் ஆகும் ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின், சிலான் மெடிக்கல் காலேஜ் கவுன்சில். இந்த சர்டிபிகேட்டை வச்சு தான் நீங்க SLMCக்கு அப்ளை பண்ணணும் உங்களோட லைசன்ஸ் எடுக்க. ஸோ அதுல இருந்து உங்களுக்கு SLMCல இருந்து நீங்க ரெஜிஸ்டர்ட் மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட் போற ரேடியோகிராஃபரா உருவாகுவீங்க. இப்ப இதுல வந்து கரிக்குலம் எப்படி, எக்ஸாமினேஷன்ஸ், இதுல சப்ஜெக்ட்ஸ் என்ன மாதிரின்னு சொல்லி பார்த்தேன்னு சொன்னா, யூஸ்வலா மெயின் ஃபர்ஸ்ட் இயர்ல நீங்க anatomy படிப்பீங்க, பிசியாலஜி, பேசிக் பிசியாலஜி படிப்பீங்க. உங்களுக்கு மெயினா பிசியாலஜியை விட anatomy இங்க வாஸ்டா தேவை, வாஸ்ட் நாலேஜ் தேவைன்னா ஹியூமன் பாடி, இன்சைட் த பாடி இமேஜிங், அப்ப நர்வ்ஸ், ஆர்டரிஸ் இதுகள் எல்லாம் நீங்க பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்துட்டு anatomy நடக்கும், பிசியாலஜிக்கும் அதே போல வந்துட்டு பேஷண்ட்ஸ், நீங்க பேஷண்ட்ஸோட இன்டராகி ஹாஸ்பிட்டல் லைஃப் ஓடிக்க போற கோர்ஸ் தான் இது. ஸோ பேஷண்ட் கொண்டு வந்து அவங்களை எப்படி கேர் பண்ணணும், பேஷண்ட்ஸ் கேர் எப்படி நடக்கணும், அண்ட் வித்தியாசமான பேஷண்ட்ஸ் வருவாங்க. பீடியாட்ரிக்ஸ் வரும், நடக்க இயலாத ஆக்கள் வரும், ஷொக் வரக்கூடிய ஆக்கள் வரும். சில ஆக்களுக்கு சிடி மெஷின், எம்ஆர்ஐ மெஷினுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டுக்கு போக போல ஒரு பயம் வந்துடும், அவங்களுக்கு ஷொக் வர தொடங்கும். ஸோ அந்த டைமுக்கு ஒரு மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட், ஒரு ரேடியோகிராஃபரா நீங்க என்ன மெடிசின் அவங்களுக்கு கொடுக்குறன்ற மாதிரி ஃபார்மகாலஜி பாடம் அதையும் கூட நீங்க படிக்கணும். ஸோ ஃபார்மகாலஜி, பேஷண்ட்ஸ் கேர் எப்படி இருக்கணும், இதுகள் எல்லாம் படிப்பீங்க. அது தவிர உங்களுக்கு என்னன்னு சொன்னா பிசிக்ஸ் நாலேஜ் கட்டாயம். பிசிக்ஸ் நல்லா இருக்கணும். பிசிக்ஸ் ஏலா எனக்கு பிசிக்ஸ் ஆகவும் லோன் இந்த கோர்ஸ் போடலவா அப்படி இல்லை. பிசிக்ஸ் நாலேஜ் இருக்கிற மட்டுக்கும் இல்லை. ஏன்னா நீங்க மெஷினோடையும் மெடிசினோடையும் படிக்க போறேன். அப்போ உங்களுக்கு பிசிக்ஸ் நாலேஜும் தேவை. அதுல நீங்க எலக்ட்ரானிக்ஸ் படிப்பீங்க, அதே போல மாடர்ன் பிசிக்ஸ் படிப்பீங்க. மாடர்ன் பிசிக்ஸ் சொல்லி வரக்குள்ள இப்ப அது கொலம்போ யூனிவர்சிட்டியில அந்த கோர்ஸ் மாடர்ன் பிசிக்ஸ் உங்களுக்கு பாடத்தை இன்க்ளூட் பண்ணிட்டு, யூஸ்வலா உங்களுக்கு தெரியும் ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ்ன்றது வந்துட்டு டிபார்ட்மெண்ட் இருக்கு. ஃபேக்கல்டி ஆஃப் சயின்ஸ், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ பிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட், அதே போல ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங் இதெல்லாம் இருக்கு. ஸோ இதோட எல்லாத்தோட நீங்க இன்டராக்ட் ஆகுங்க. நீங்க தனியே ஒரு டிபார்ட்மெண்ட் நியூக்ளியர் சயின்ஸ்ல மட்டும் இல்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ஸோட எல்லாம் இன்டராக்ட் ஆகுவீங்க. யூஸ்வலா உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இன்ஜினியரிங்கை கூட விட்டுட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிசிக்கல் சயின்ஸ் வரா. ஏன்னா அங்க இருக்கிற லெக்சர், அந்த லெக்சர்ஸ் எல்லாம் அவ்வளவு ஒர்த், அங்க இருக்கிற கோர்சஸ் அதுகள் எல்லாம். ஸோ அவங்க அந்த மாதிரியான லெக்சர்ஸ் கிட்ட இருந்தா உங்களுக்கு இந்த பிசிக்ஸ் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் வந்து லெக்சர் ஒன்று தரப்படுற. ஐ மீன் இந்த மாடர்ன் பிசிக்ஸ் எப்படி, மாடர்ன் பிசிக்ஸ் இந்த காலகட்டத்தோட பிசிக்ஸ் என்ன மாதிரி போகுது, அது எங்கட கோர்ஸுக்கு என்ன மாதிரி ரிலேட் ஆகுது என்ற மாதிரி. அடுத்து அட்டாமிக் பிசிக்ஸ், ரேடியேஷன் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் இப்படி எல்லாம் படிப்பீங்க.
அடுத்தது அதுக்கு போக போக அடுத்தடுத்த இதுல வந்துட்டு ஒவ்வொரு மொடாலிட்டிஸ் லைக் சிடி, எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்ட் இதுகள் எல்லாம் படிப்பீங்க. அதே போல நீங்க வந்துட்டு அடுத்த ஃபெக்கல்டிஸோடையும் கொலாபரேஷன் இப்போ உங்களுக்கு யூஸ்வலா அவங்க எங்களுக்கு ஃபெஸ்ட்டுக்கு சேர்ந்த ஃபெக்கல்டி ஆஃப் மெடிசினோட கொலாபரேஷன், பட் அவங்க ட்ரஸ்ட் கூட. ஸோ உங்களை இப்போக்கு ஃபெக்கல்டி ஆஃப் இண்டிஜினியஸ் மெடிசின் தான் அனுப்புவார். ஃபெக்கல்டி ஆஃப் இண்டிஜினியஸ் மெடிசின்ல எனட்டமி லைக் கடாவா அப்சர்வேஷன். கடாவான உங்களுக்கு தெரியும், டெட் பாடிஸ். அவங்க அது நீங்க சர்ஜரி செய்ய போற ஆள் இல்ல, உங்களுக்கும் சர்ஜரிக்கும் சம்பந்தம் இல்லை, பட் நீங்க அதை அப்சர்வ் பண்ணணும். அந்த ஆர்கன்ஸை டச் பண்ணி எல்லாம் பார்ப்பீங்க. உங்களுக்கு அதுக்கெல்லாம் அவங்க எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஸோ அதை அப்சர்வ் பண்றது. ஸோ இன்டர் ஃபெக்கல்டி ரிலேஷன் கூட உங்களுக்கு இருக்குதுல யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ இந்த மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி. அடுத்தது வந்துட்டு செகண்ட் இயர் செமிஸ்டர் ஆகக்குள்ளே கிளினிக்கல்ஸ் போடுவாங்க. கிளினிக்கல்ஸ் வந்துட்டு உங்களோட மெயின் ஹாஸ்பிட்டல் நேஷனல் ஹாஸ்பிட்டல், கொலம்போ நேஷனல் ஹாஸ்பிட்டல். அதை தாண்டி என்னன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும் கொழும்புண்டா மெயின் சிட்டி. ஸோ சுத்து வர நிறைய பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, பெரிய பெரிய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் லைக் ஹேமாஸ், டர்டன்ஸ் இது மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஹாஸ்பிட்டல்ஸுக்கும் கிளினிக்கல்ஸ் போட்டு தருவாங்க. ஸோ அது ஒரு உங்களுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னு சொன்னா இந்த கோர்ஸை பொறுத்த மட்டும் டிமாண்ட் கூட, ஆட்கள் மிச்சம் பேர் ரேடியேஷன் சொல்லி பாய்ந்து வாரல. அப்ப இங்க என்ன நடக்கிறேன்னு சொன்னா நீங்க நீங்க கிளினிக்கல்ஸ் போறாங்க பெர்ஃபார்ம் பண்ற விதம் உங்களோட ஜிபிஏகளை பார்த்தேன்னு சொன்னா சம்டைம் தேர்ட் இயர்ல உங்களைய பார்த்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்ஸே உங்களை என்ன செய்வாங்கன்னு சொன்னா ஜொப்புக்கு கூப்பிடுவாங்க. பார்ட் டைம் ஜொப்புக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. உங்களைய கூப்பிட்டு உங்களுக்கு பார்ட் டைம் ஜொப்புக்கு இவ்வளவு ஒரு அமௌண்ட்ல மணி தரேன், பார்ட் டைம்ல நீங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எப்படி இருக்கீங்க, இதை கொஞ்சம் செஞ்சு தாங்க, எக்ஸ்ட்ரா ஃபீல்ட் இருக்கீங்க அப்படி சொல்லி உங்களைய கூப்பிடுவாங்க. ஸோ உங்களுக்கு இது வந்துட்டு படிச்சு கொண்டு பெறலா தேர்ட் இயர்ல ஒரு ஜொப்புக்கும் போயிட்டு கொண்டு அதே ஃபீல்ட்ல ஜொப்பை போயிட்டு அப்ப உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும், ப்ராக்டிஸும் கிடைக்கக்கூடிய ஒரு ஜாப் ஃபீல்ட் தான் இந்த ஃபீல்ட். அதே போல யூஸ்வலா தெரியும் பெராதனிய யூனிவர்சிட்டி தேர்ட் இயர் அவங்களும் வந்து கிளினிக்கலுக்கு யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து கொழும்புக்கு தான் வரணும். அவங்க கொழும்புக்கு வந்து ஸ்டே பண்ணி போர்ட் ஆகி கொழும்பு ஹாஸ்பிட்டல்ஸுக்கு தான் போறேன். அப்போ உங்களுக்கு நீங்க இங்கே இந்தே போகல வந்துட்டு உங்களுக்கு அது வந்துட்டு ஒரு நல்லா பழக்கப்பட்ட நல்ல உங்களுக்கு மெயினா கவர்மெண்டால இதாகிக்கிற வந்து கொழும்பு நேஷனல் ஹாஸ்பிட்டல். ஸோ அதுவும் உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டா இருக்கு. அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு ஐடி நாலேஜையும் தருவாங்க. இங்க உங்களுக்கு ப்ரோக்ராமிங், பைத்தன் இந்த நாலேஜ் எல்லாத்தையும் தருவாங்க. ஸோ நாட் ஒன்லி ஒரு ஃபீல்ட்ல இல்லாம லைக் பயாலஜிக்கல் ஃபீல்ட்லையும் நீக்கலும், ஐடி ஃபீல்ட், பிசிக்ஸ் ஃபீல்ட், மெக்ஸ் பாடம் எல்லாம் நீக்கும். ஸோ இது மாதிரி எல்லா துறையிலையும் லிங்க் ஆகி படிக்கிற ஒரு பாடம் இந்த கோர்ஸ்ல இக்கி. ஸோ ஐடிக்கு வந்துட்டு ஸ்கூல் ஆஃப் கம்ப்யூட்டிங், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ இதுதான். இதுல இந்த லெக்சர்ஸ் வந்து உங்களுக்கு லெக்சர் எடுப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு வந்துட்டு அதுல இருக்கிற ஆக்கள் லெக்சர்ஸ் கூட அது ஒரு வெளியூ ஒண்டிக்கும் அது இதுகள்ல. ஸோ இதுவும் உங்களுக்கு ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. இது எங்களோட யூனிவர்சிட்டி என்வாயர்மெண்ட் இப்படி. அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு விசிட்டிங் லெக்சர்ஸ் வருவாங்க. விசிட்டிங் லெக்சர்ஸ் நிறைய வர இப்போ எங்களுக்கும் ரீசெண்டா சிஸ்டம் டிசீஸ் இதை பத்தி படிக்கிறதுக்காக சிஸ்டமிக் டிசீசஸ் இப்படி படிக்கிறதுக்காக வேண்டி கன்சல்டன்ட் டாக்டர், பீடியாட்ரிஷியன் டாக்டர் ஒன்று தான் வருவாங்க விசிட்டிங் லெக்சர்ஸ். ஸோ இப்படி டாக்டர்ஸ் பிறகு வரக்குள்ள டாக்டர்ஸ் இப்படி எல்லாம் விசிட்டிங் லெக்சர்ஸ் வருவாங்க. அடுத்தது நீங்க கிளினிக்கல்ஸ் உங்களோட சில கிளினிக்கல்ஸ் எல்லாம் உங்களோட பேப்பர் ஆயிக்கலாம், உங்களோட கோர்ஸ் மொடியூல்ஸ் ஆயிக்கலாம், என்னென்ன இன்க்ளூட் பண்ணணும் இதை ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின்ல இருக்கிற சில ப்ரொஃபசர்ஸ் மாறும் ரெகுலேட் பண்றாங்கன்னு எங்களுக்கு எங்களோட லெக்சர்ஸ் சொன்னாங்க. எங்களோட யூஸ்வலா ஃபார்மகாலஜி பேப்பர் எடுத்தேன்னு அது ஸ்டாண்டர்டா இல்லையான்றது வந்துட்டு ஃபேக்கல்டி ஆஃப் மெடிசின்ல இருக்கிற லெக்சர்ஸ் பார்த்து அதை டிசைட் பண்ணுவாங்க. ஓகே இதை தரமானது, இதை இவங்களுக்கு கொடுக்கலாம்ட்டு இல்லையான்றது. ஸோ எல்லாத்துலயும் ஸ்டாண்டர்டா ஈக்கும் அந்த விஷயங்களும் கூடி. அடுத்தது அதே போல கிளினிக்கல் ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ், ஒஸ்கி நீங்க ஸ்க்ரப் சூட்ல தான் போகணும் கிளினிக்கல்ஸ் போறது. ஒஸ்கி இந்த வைவா மாதிரியான எக்ஸாம்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடக்கும். நீங்க அங்க பெர்ஃபார்ம் பண்றத வச்சு அவங்க உங்களுக்கு மார்க்ஸ் போடுவாங்க. இது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொன்னா எல்லா ஃபீல்டோடையும் லிங்க் ஆகிற மாதிரி. சம்டைம்ஸ் உங்களுக்கு இந்த ஃபீல்டு விருப்பம் இல்லைன்னு சொன்னா ஐடி ஃபீல்டுக்குள்ளேக்கு ஐடியில உங்களுக்கு நாலேஜ் தருவாங்க, பிறகு அது எக்ஸ்டெண்ட் பண்ணி படிச்சு கொண்டு போகக்கூடிய மாதிரி. ஸோ
அடுத்தது உங்களுக்கு இதுல கெரியர் பாத், ஜாப் வேக்கன்சி எப்படி, சேலரி எப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா, இப்ப நீங்க கிளினிக்கல் வந்துட்டு நீங்க கிளினிக்கல் நார்மலா ஒரு எக்ஸ்ரே ரூம் சிடி அப்படி இல்லை, உங்களை சர்ஜரி யூனிட்டுக்கு போடுறீங்கன்னு சொன்னா ஆர்த்தோபீடிக் சர்ஜரி யூஸ்வலா ஆர்த்தோபீடிக் சர்ஜரிஸ் ஆயிக்கலும். அடுத்தது வந்துட்டு இந்த ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி, இது மாதிரியான சர்ஜரிஸுக்கு நீங்க கட்டாயம் அந்த ஆப்ரேஷன் தியேட்டர் ரூமுக்குள்ள நீங்க இருக்கணும். ஏன்னு சொன்னா நீங்க எடுக்கிற எக்ஸ்ரேஸை பார்த்தா டாக்டர்ஸ் அந்த சர்ஜரிஸ் எல்லாம் செய்வாங்க, நீங்க சர்ஜரி செய்யற ஆள் இல்லை, பட் அதுக்குள்ள நீங்க இருக்கணும். ஸோ அதே அப்ப நீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் ஆயிக்கும், உங்களுக்கு அதுக்கெல்லாம் கிளினிக்கல்ஸ் போட்டு தருவாங்க. சில எமர்ஜென்சி யூனிட்டுக்கு போய் எக்ஸ்ரே எடுக்க வேண்டி வரும். அடுத்தது பீடியாட்ரிக்ஸோட இன்டராக்ட் ஆகி என்ன நியோனெட்ஸ் வரையிலும், பிறந்த புள்ளைகளும் கூட வரையிலும். ஸோ பீடியாட்ரிக்ஸ், டென்டல், பீடியாட்ரிக் யூனிட், டென்டல் யூனிட், இப்படி எல்லா வைட் ரேஞ்ச்ல வந்துட்டு இதுக்கான லிங்க்ஸ் வந்து ஓகே சாரி டிஸ்டர்பன்ஸ். அடுத்தது வந்துட்டு இதோட கெரியர் பாத் என்ன மாதிரி, ஜாப் வேக்கன்சிஸ் என்ன மாதிரின்றதுக்கு பத்தி பாக்குறேன்னு சொன்னா, நீங்க வந்துட்டு MIT டெக்னாலஜிஸ்டா பிரைவேட் செக்டர் இல்லாட்டி கவர்மெண்ட் செக்டர்ல ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும், இல்லாட்டி ரேடியோகிராஃபர். அல்லது வந்து இது வந்துட்டு ஹை டிமாண்டட் கோர்ஸ் இன் UK, ஆஸ்திரேலியா, கனடா, கட்டார், ஓமான், இது மாதிரி நாடுல எல்லாம் ஹை டிமாண்ட். உங்களுக்கு பேசிக் சேலரியே வந்துட்டு யூகேவை பொறுத்த மட்டும் 15 lakhs மேல தான் கிடைக்க போகுது. ஸோ ஹை டிமாண்டட் கோர்ஸ். அண்ட் உங்களுக்கு வந்துட்டு அது இல்லாம உங்களுக்கு இந்த ஃபீல்ட், உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் லைஃப், பேஷண்ட்ஸோட இன்டராக்ஷன் திருப்பம் இல்லைன்ற மாதிரி இருக்கிறேன்னா, ஆஸ் யூஸ்வல் அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட், இந்த மெஷின் பழுது பார்க்குற மாதிரி, இல்லாட்டி அப்ளிகேஷன் ஸ்பெஷலிஸ்ட், மெஷின் பிஸ்னஸ், அது மாதிரியான ஃபீல்டுகளுக்கும் போகும். அல்லாட்டி யூனிவர்சிட்டியில ஒரு லெக்சர் ஆகலும், ரிசர்ச் 4th year நடக்கிறன்றதுனால ரிசர்ச் ஸ்காலரா மாறிலும், இப்படி நிறைய கெரியர் பார்த்திருக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ரிப்போர்ட்டிங் ரேடியோகிராஃபரா மாறிடும். யூஸ்வலா ஸ்ரீலங்காவை பொறுத்த மட்டும் ரிப்போர்ட்டிங் ரேடியோகிராஃபர்ன்றது வந்து ஒரு ரேடியோலஜிஸ்ட் செய்யற வேலை யூஸ்வலா. பட் இன் UK இது மாதிரி கண்ட்ரிஸை பொறுத்தவரையில இந்த ரிப்போர்ட்டிங் ரேடியோகிராஃபர் இந்த மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்ட் ஒரு ரேடியோகிராஃபர் வேலையா கூட இருக்கலாம். எஸ்பெஷலி மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிஸ்டுக்கு அதை ஃபீல்டை கொடுப்பாங்க. ஸோ அது ஒரு குட் ஆப்பர்ச்சுனிட்டி. சேம் எஸ் இந்த சொனோகிராஃபி, அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் கூடி யூஸ்வலா ஸ்ரீலங்கா பொறுத்த மட்டும் ரேடியோலஜிஸ்ட் செய்வாங்க. நீங்க யூகேக்கு போயிட்டு அங்க ஒர்க் பண்ண போறேன்னு சொன்னா அல்ட்ராசவுண்ட் ஸ்கேனிங் கூட நீங்க செய்யணும். ஸோ அப்போ உங்களுக்கு டவுட் வரையிலும், ஸோ ஸ்ரீலங்கா இப்படின்னு சொன்னா எங்களுக்கு அதுக்கான ட்ரைனிங் தர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு, இல்ல உங்களுக்கு UK சிஸ்டம் எப்படியோ அது மாதிரி கிட்டத்தட்ட அது மாதிரி தான் உங்களுக்கு எல்லா ட்ரைனிங், அதுக்கான கிளினிக்கல் பிராக்டிஸ் எல்லாமே கிடைச்சு கொண்டிருக்க கூடியதா இருக்கும். ஸோ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அண்ட் பேஷண்ட்ஸோட இன்டராக்ட் ஆகிறது. ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைவு. இப்ப நீங்க ரேடியேஷன்ன்றதுனால ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைவாயிருக்கும். ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைவாயிருந்தாலும் வித் குட் ஹை சேலரியா இருக்கும். ஸ்ரீலங்கால நார்மலா 80,000 மேல நார்மல் ஏர்ன் பண்ணலாம். பட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் குறைவுன்றதுனால என்ன செய்யலாம், உங்களுக்கு ஒரு ஈவினிங் டைம், நீங்க மார்னிங் டைம் முடிச்சேன்னா ஈவினிங் டைம் போயிட்டு என்ன செய்யலாம், இன்னொரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல், இன்னொரு இல்லாட்டி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே ஓவர் டைம் ஒர்க் போகலும். ஸோ இது ஒரு பிக் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்க போகுது. அடுத்தது வந்துட்டு இன்னொன்று என்னன்னு சொன்னா, உங்களுக்கு இப்ப உங்களோட ஒர்க்கிங் பெர்மிட் ஹவர்ஸ் வந்து நார்மலா 30 hours சொன்னா, உங்களுக்கு அதை கொஞ்ச நாள்ல செஞ்சு முடிச்சுட்டு அடுத்த கொஞ்ச நாளும் ஃப்ரீ ஆயிக்கலும். ஏன்னு சொன்னா உங்களுக்கு அந்த அவருக்கு தான் ஒர்க், அதுக்கு பிறகு ஒர்க் இல்லை. ஏன்னா இது ரேடியேஷனோட லிங்க் ஆகுறதுனால. இப்ப நிறைய பேரு கொஸ்டின்ஸ் வரையிலும் ரேடியேஷன் கழிக்கிற, அப்ப அதால கேன்சர் வரும் தானே, பயம் தானே, இதுக்கு அப்ளை பண்ணி போனா எங்கட ஹெல்த்துக்கு அப்செட் தானேன்னு சொல்லிட்டு இல்ல. இப்ப உங்களுக்கு தெரியும், ஒரு போனுக்குள்ள எல்லாமே அடங்கிட்டு AI தொழில்நுட்பமே எவ்வளவு வளர்ந்து கொண்டு போகுது. அப்படி இருக்க இந்த ரேடியேஷனுக்கு ப்ரொடெக்ஷனை வந்து கண்டுபிடிக்காம இல்ல, டெஃபினட்டா அதுக்கான ப்ரொடெக்ஷன் நீக்கி அண்ட்
அதுக்கான பாதுகாப்பு எல்லாம் உங்களுக்கு தருவாங்க. ஈவன் நாங்க சிடி ரூமுக்குள்ள பேஷண்ட் மட்டும் தான் இருப்பாங்க. நாங்க வந்துட்டு இன்னொரு எங்களை ரூம்ல எங்களை பாதுகாப்பா தான் நாங்க அந்த ஒர்க்கும் செய்வோம். அது இல்லாம என்னன்னு சொன்னா இப்போ பிரெக்னென்ட் டைமுக்கு கூட உங்களுக்கு ஸ்பெஷல் சலுகைகள் இருக்கும். உங்களுக்கு ஒர்க்கிங் இல்லாம ஸோ ஸ்பெஷல் சலுகைகள் கிளினிக்கல் போக இல்லாம உங்களுக்கு சலுகைகள் எல்லாம் தருவாங்க. ஸோ இதுதான் இதோட ரியாலிட்டி இந்த மாதிரி இந்த கோர்ஸ்ன்றது. ஸோ இதுக்கு மேல இன்னும் டவுட்ஸ்ங்கிறேன்னா கேளுங்க. உங்களுக்கு இதோட பாடம் இன்னும் என்ன மாதிரி தெளிவா விளங்கணும்னா யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணுங்க, அதுல லிங்க் வரும். ஸோ அதுபடி போயிட்டு பார்த்தேன்னா உங்களுக்கு இன்னும் கிளியர் ஐடியா கிடைக்கும். ஏன்னா நீங்க புறகைக்கு எல்லாரோடையும் லிங்க் ஆகும். டென்டல் ஃபீல்ட்ல, பீடியாட்ரிக் ஃபீல்ட்ல, அதே போல எமர்ஜென்சி யூனிட் ஃபீல்ட்ல, சர்ஜரி யூனிட்டோட எல்லாரோடையும் நீங்க லிங்க் ஆக ஒர்க் பண்ண போறாள். ஸோ இது உங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோட விருப்பம் அது மாதிரியான ஒரு விருப்பமாகிற ஒரு ஆள் சொன்னா உண்மையா அப்ளை பண்ணி பார்க்கலும். இவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் என்ன நினைக்கிறேன்னு சொன்னா கேட்கணும். இந்த கவர்மெண்ட் செக்டர்ல வந்து ரிட்டையர்மெண்ட் ஏர்லின்றாங்க, அது உண்மையா? அது உண்மைதானே. ஆனா அதுக்கு பிறகு உங்களுக்கு பிரைவேட் செக்டர்ல போயிட்டு ஒர்க் பண்ணிடும் உங்களுக்கு விருப்பம். பட் பென்ஷன் கிடைச்சு கொண்டு தான் இருக்கும். எந்த மாதிரி ஏஜ்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ரிட்டையர்மெண்ட்? அது சரியா தெரியல. பட் உங்களுக்கு ஒர்க்கிங்க்கு ஏஜ் என்ன மாதிரி சரியா தெரியல எனக்கு. நான் கேட்டு அம்பாறைக்கு 1.5 மாதிரி ஸ்கோருக்கு மேல் இருந்துச்சு. அப்படித்தான் ஈக்கும்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல வரக்கூட. அது புறவு போக உங்களுக்கு வெயிட்டிங்ல சம்டைம் கிடைக்கல. நியூ கோர்ஸ் நிறைய பேர் போடுறது இல்லை. ஆனா இது பிறகுக்கு வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜியோட லிங்க் ஆகி போறது தானே. ஸோ இப்போ அது வந்துட்டு கோர்ஸ் நிலையாயிக்கும் ஒர்த் ஆயிக்கும் என்று நான் சொல்றேன். எங்களுக்கு அப்படித்தான் சொன்னாங்க. ஓகே, ஜஸாக்கல்லாஹ் ஹைர் ஹம்னா. ஸோ இதுக்கு மேலே இருக்கிற கொஷின்ஸ் வேற எதுவும் ஆன்சர் பண்ணாம இருந்த கொஷின்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் மஜ்லிஸ் மெம்பர்ஸுக்கு மெசேஜ் பண்ணுங்க, அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் ரிப்ளைஸ் வந்து சேரும். அண்ட் ஹம்னா இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, கோர்ஸ் டியூரேஷன் என்ன மாதிரி? கோர்ஸ் டியூரேஷன் 4 years டிகிரி ப்ரோக்ராம், பிஎஸ்சி ஹானர்ஸ் டிகிரி. யூஸ்வலா தெரியும் சயின்ஸ் ஃபேக்கல்ட்டியில மற்ற பிஎஸ்சி மற்ற கோர்சஸை பார்த்தேன்னு அவங்க 3 year ஜென்ரல் டிகிரியோட ஹை ஜிபிஏ இல்லாட்டி லீவ் ஆகுவாங்க. பட் நீங்க ஜிபிஏ ஹையோ லோவோ நீங்க 4th year ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணணும். பிளஸ் உங்களுக்கு 4th year ஃபுல்லா ரிசர்ச் தான் இருக்க போகுது. ஸோ ரிசர்ச் என்று சொல்லக்குள்ள இன்னும் இது கோஸ்ட் ஒர்த். அண்ட் உங்களுக்கு இப்போ எங்களுக்கு இன்னும் ஹெல்த் மினிஸ்ட்ரியால சொல்லிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸையும் இதுல கிரெடிட்ஸுக்கு இன்க்ளூட் பண்றாங்க. ஸோ உங்களோட கிரெடிட் வந்து கூட கிரெடிட் கூட்டுறேன்னா அந்த கோஸ்ட் ஒர்த்தும் கூடும். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் ரேடியேஷன் ஃபீல்ட் தானே. ஸோ உங்களுக்கு அதுல ஒர்க் பண்ண விருப்பம் இல்லைன்னு சொன்னா என்னது ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு மேனேஜரா ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியான அதுக்கான அறிவையும் வந்து தருவாங்க. ஸோ அது ஒரு நல்ல இதாய்க்கும். அண்ட் அதுலயும் ரேடியேஷன் பயமெண்ட்ஸ்ன்னா நீங்க நோ வரிஸ் எம்ஆர்ஐ, அடுத்தது அல்ட்ராசவுண்ட், இதுகளை ட்ரை பண்ணுங்க. இதுகள் வந்து எம்ஆர்ஐ முழுக்க காந்தப்புலம், அதுல எந்தவித ரேடியேஷனும் பயமும் இல்லை. ஸோ அவ்வளவுதான். ஓகே, தேங்க்யூ ஹம்னா. அண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸோ கோர்ஸ் முடிஞ்ச வெளியே வந்த உடனே உங்களுக்கு கவர்மெண்ட்ல ஜாப் எடுக்கலுமாண்டு, அது என்ன மாதிரி? கவர்மெண்ட்ல ஜாப் கிடைக்க அட்லீஸ்ட் ஒரு பீரியட் ஆஃப் டைம் வெயிட் பண்ணணும். சம் டைம் கிடைக்கலாம். ஏன்னா ரேடியோகிராஃபர்ஸ் குறவு. இப்போக்கு ஸ்ரீலங்கால இருக்கிற ரேடியோகிராஃபர்ஸ் டெனிக்கு 700. ஸோ அதுல பாதிக்கு பேர் என்ன செய்வாங்க, மைக்ரேட் ஆகிதான் இருப்பாங்க. ஸோ எப்பவும் டிமாண்ட் டிக்கு. பட் தேர்ட் இயர் செகண்ட் செமிஸ்டருக்கு பிறகு இருந்தவங்களுக்கு வந்து பார்ட் டைம் ஜாப்ஸுக்கு வந்துட்டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகணும். கவர்மெண்ட்லயும் குயிக்கா ஜாப் கிடைக்கும் என்று சொன்னாங்க. ஓகே, தேங்க்யூ ஹம்னா. ஓகே, இதுக்கு மேலே இருக்கிற கொஸ்டின்ஸ் கட்டாயம் வாட்ஸ்அப்ல நீங்க மஜிஸ் மெம்பர்ஸுக்கு பிஎம் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரிப்ளைஸ் வந்து சேரும். இனிமேல் ஜஸாக்கல்லாஹ் ஹைர், உங்களோட டைம் ஒதுக்கி எங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா ஒன்று தந்தோட ஒரு நல்ல வழிகளுக்கு ஆன்சர் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், ஜஸாக்கல்லாஹ். ஸோ யா, அவ்வளவுதான் இன்றைய நாளுக்குரிய ஈவெண்ட்ல நம்ம 4 கோர்ஸை பற்றி பார்த்துருந்தோம். ஓகே, அநேகருக்கும் அந்த கோர்ஸை பற்றி டவுட்ஸ் வந்து கிளியர் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கட்டாயம் நான் சொன்ன மாதிரி
மெம்பர்ஸ்ட கேளுங்க. அடுத்தது உங்களுக்கு ஆக்குபேஷனல் தெரப்பி அவங்களோட நம்பரும் இமெயில் அட்ரஸும் வந்து உங்களோட குரூப்ல கட்டாயம் போடுவாங்க. ஸோ அவர்கிட்ட நீங்கள் டிரெக்டாக கேட்கறதாலும் கேட்கலாம். And anyways, thank you for everyone for the cooperation. And tomorrow இன்னும் நிறைய முக்கியமான கோர்சஸ் இருக்கு, அதை பத்தி பேசுறதுக்கு இருக்கு. இந்த கோர்சஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு வெயிட் பண்ணிடுங்க. ஓகே, நாளைக்கு இன்ஷால்லா மார்னிங் 10ல இருந்து 12 மட்டுக்கும் நடக்கும். ஆன் டைம் ஜாயின் பண்ணுங்க. ஸோ ஓகே, see you soon. Anyways, and late congratulations to everyone for the A-level results. Okay, bye. Assalamu alaikum warahmatullahi wabarakatuh.